அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் கொண்டு போயிட்டுருக்கோம்ப்பா 50 டேஸ் ஸ்டடி பிளானில். அதில் இந்த வாரத்துக்கான ஷெட்யூல் என்ன அப்படிங்கிறதான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம இந்த 50 டேஸ் ஸ்டடி பிளானில் 39 டெஸ்ட்டு வரைக்கும் நம்ம கொடுத்துட்டோம். அந்த டெஸ்ட்டு எல்லாமே உங்களுக்கு நம்ம டெலகிராமில் பிடிஎஃபாக கொடுத்துருக்கோம். முதல் டெஸ்ட்லேருந்து எழுதணும் அப்படிங்கிறவங்க டெலகிராமில் ஜாயின் பண்ணி அந்த பிடிஎஃபை டவுன்லோட் பண்ணி எழுதிருங்க. இப்போ நம்ம 40வது டெஸ்ட்டு தான் மண்டே கொடுக்க போகிறோம். இந்த வாரம் ஃபுல்லாக நம்ம என்ன படிக்க போகிறோங்கிற ஃபுல் டீட்டெயில் பார்த்துடலாம். வாரத்துக்கு 4 டெஸ்ட்டு கொடுக்குறோம்ப்பா, ஒரு நாள் விட்டு ஒரு நாள். ஏன்னா படிக்கிறதுக்கு ஒரு நாள் நமக்கு தேவைப்படும் அப்படிங்கிறதுனால. ப்ளஸ் இந்த டெஸ்ட்டோட எக்ஸ்ப்ளனேஷன் நம்ம யூடியூப்பில் கொடுத்துட்றோம். இதை நீங்கள் லாஸ்ட் டைம் ரிவிஷன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு படிக்க ஆரம்பிங்க. ஏன்னா ஃபுல்லாக நம்ம ஏற்கனவே பிரித்து டெஸ்ட்டு கொடுத்துட்டோம். இப்போ நம்ம மொத்தமாக வைக்கிற டெஸ்ட்டுக்கு அடுத்த வாரம் நம்ம ரெடி ஆக வேண்டியது இருக்கும். இதை முடிச்சிட்டோம் அப்படின்னா அடுத்து நம்ம ஃபுல் டெஸ்ட்டுக்கு நம்ம ரெடி ஆகணும். அதனால் இதை சீக்கிரம் முடிச்சிடலாம், சரிங்களா? இப்போ இந்த வாரம் நம்ம டெஸ்ட்டுக்கு என்னென்ன படிக்கணும் அப்படின்னு பாருங்கள். மண்டே டெஸ்ட்டுக்கு நம்ம என்ன கொடுத்துருக்கோம்னா, மண்டே எப்பயும் நம்ம மேக்ஸ் தான் கொடுப்போம். அதனால் இன்றைக்கி மண்டே உங்களுக்கு நைட்டு 7 மணிக்கு உங்களுக்கு பிடிஎஃப் டெலகிராமில் அப்லோட் ஆயிரும்ப்பா. அதில் மேக்ஸ் அண்டு ரீசனிங் உங்களுக்கு ரெண்டுமே ஃபுல் சப்ஜெக்ட் தான் நம்ம கொடுக்க போகிறோம். அதாவது சிலபஸில் கொடுத்துருக்க எல்லாமே கலந்து உங்களுக்கு கொடுக்க போகிறோம். மேக்ஸ் ரீசனிங் ரெண்டுமே கலந்து. நெக்ஸ்ட்டு செவ்வாய்க்கிழமை என்ன பண்ண போகிறோன்னா, யூனிட் 5ல் ஜிஎஸ் எக்கனாமிக் கவர் ஆகும்ப்பா. இந்த வட்டம் எக்கனாமிக் 20 மார்க் கொடுத்துருக்காங்க. அந்த எக்கனாமிக்கில் இருக்க புக் பேக் கொஸ்டின் ப்ளஸ் பாக்ஸ் கண்டென்ட் எல்லாமே தான் நம்ம டெஸ்ட்டாக கொடுக்க போகிறோம். ஏன் அப்படின்னா, நம்ம யூனிட் 5 ஏற்கனவே நம்ம எப்படி பிரித்து நம்ம டெஸ்ட்டை கொண்டு போயிருந்தோம் அப்படின்னா, லெசன் வைஸாக படிக்க சொல்லியிருந்தோம். பாலிட்டி, ஹிஸ்ட்ரி, எக்கனாமிக் அப்படின்னு சொல்லி லெசன் வைஸாக படிக்க சொல்லியிருந்தோம். அதுக்கப்புறம் நம்ம யூனிட் வைஸாகவும் படித்தோம். யூனிட் 2, யூனிட் 3, யூனிட் 4 யூனிட் வைஸாக படித்தோம். இப்போ நம்ம என்ன படிக்கிறோன்னா, புக் பேக்கும் பாக்ஸ் கண்டென்ட்டுக்கும் அழுத்தம் கொடுத்து படிக்கிறோம். அதனால் நம்ம யூனிட் 5ல் ஜிஎஸ்க்கு புக் பேக்கும் பாக்ஸ் கண்டென்ட்டும் நீங்கள் படிச்சிருங்க. இது ஃபுல்லாக எக்கனாமிக் கவர் ஆகும். இந்த வட்டம் எக்கனாமிக்கு 20 கொஸ்டின் கொடுத்துருக்காங்கப்பா. இம்பார்ட்டன்ட் அதிகமான ஏரியா, அதை கவனமாக பார்த்துக்கோங்க. அதோட டெஸ்ட் நமக்கு என்றைக்கு வரும்னா, புதன்கிழமை நைட்டு 7 மணிக்கு தான். ஏன்னா ஜிஎஸ் கொஞ்சம் படிக்கிறதுக்கு அதிகமாக இருக்கும். அதனால் செவ்வாய்க்கிழமை ஃபுல்லாக ஜிஎஸ் படிச்சுட்டு புதன்கிழமை ஃபுல்லாக படிச்சுட்டு புதன்கிழமை நைட்டு டெஸ்ட் எழுத ரெடி ஆயிருங்க. ஆன்சர் எக்ஸ்ப்ளனேஷன் எப்பயும் போல் நம்ம யூடியூப்பில் கொடுத்துருவோம். கொஸ்டின் பிடிஎஃபாக டெலகிராமில் கொடுத்துருவோம். நெக்ஸ்ட்டு நம்ம வியாழக்கிழமை என்ன படிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம யூனிட் வைஸாகவும் புக் வைஸாகவும் நம்ம தமிழ் எல்லாமே படித்து முடிச்சிட்டோம்ப்பா. அதனால் நம்ம இப்போ தமிழை எப்படி கொண்டு போக போகிறோன்னா, பிஒய்க்யூ மூலமாக தான் நம்ம போக போகிறோம். புதிய நியூ சிலபஸ் படி பிஒய்க்யூ எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்து, அதாவது எலிஜிபிள் டெஸ்ட்டு கொடுத்துருப்பாங்கல்லப்பா, பழைய எக்ஸாமுக்கெல்லாம் எலிஜிபிள் டெஸ்ட்டு கொடுத்துருப்பாங்கல்ல, அதுலேருந்து எடுத்து உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் செட் பண்ண போகிறோம். அதனால் ரிவிஷன் மாதிரி இந்த தமிழை நீங்கள் பாருங்கள். இந்த வட்டம் நம்ம அப்போ வியாழக்கிழமை தமிழுக்கு என்ன படிக்க போகிறோம் அப்படின்னா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான் படிக்க போகிறோம். நியூ சிலபஸ் கவர் ஆகிற மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க அது மட்டும் இன்க்ளூட் பண்ண போகிறோம். வெள்ளிக்கிழமை நைட்டு அந்த டெஸ்ட்டு நம்ம டெலகிராமில் கொடுத்துருவோம், சரிங்களா? சனிக்கிழமை நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் வைப்போம். கரண்ட் அஃபேர்ஸ் இந்த மாதம் என்ன படிக்க போகிறோன்னா, நம்ம டிசம்பர்லேருந்து மார்ச் வரைக்கும் நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் படித்தாச்சு. சனிக்கிழமை என்ன படிக்க போகிறோன்னா, ஏப்ரல் மந்த் கரண்ட் அஃபேர்ஸ் தான் படிக்க போகிறோம். ஏப்ரல் மந்த் கரண்ட் அஃபேர்ஸ் நீங்கள் கொஞ்சம் கிளியராக படிச்சிருங்கப்பா. ஏன்னா அடுத்து மே மாதம் கரண்ட் அஃபேர்ஸ் ரொம்ப நம்ம அதிகமான அழுத்தம் கொடுத்து படிக்க வேண்டியது இருக்காது. ஏன்னா அவங்க நமக்கு ஜூலையில் டெஸ்ட்டு எக்ஸாம் வந்துடுது அப்படிங்கிறதுனால ஏப்ரல் வரைக்கும் நம்ம படித்தாலும் போதுமானதாக இருக்கும். ப்ளஸ் மே மாதமாக நம்ம என்ன கொடுத்துருக்காங்கங்கிறத பார்த்தா போதும், இன்டெப்த்தாக படிக்க வேண்டியது இருக்காது. அதனால் நீங்கள் ஏப்ரல் மாதத்தை கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து பார்த்துருங்க. நெக்ஸ்ட்டு அந்த சண்டே உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட்டு நம்ம டெலகிராமில் கொடுத்துருவோம். ஏற்கனவே 39 டெஸ்ட்டு கொடுத்துருக்கோம்ப்பா. அந்த டெஸ்ட்டு திரும்ப நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா நம்ம டெலகிராமில் கொஸ்டின் பேப்பர் பிடிஎஃப் வடிவில் இருக்குது. நீங்கள் அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க, சரிங்களா? இதுதான்ப்பா நம்ம இந்த வாரம் கொடுத்துருக்க பிளானு. மண்டே எப்பயும் போல் மேக்ஸ் கொடுத்துருக்கோம். நியூ சிலபஸ் படி ஆல் சப்ஜெக்ட்டு. செவ்வாய்க்கிழமை யூனிட் 5 எக்கனாமிக்கில் இருக்க புக் பேக்கு ப்ளஸ் பாக்ஸ் கண்டென்ட்டு. வியாழக்கிழமை தமிழ் பிஒய்க்கு கொடுத்துருக்கோம். கரண்ட் அஃபேர்ஸ் என்ன படிக்க சொல்லியிருக்கோன்னா, ஏப்ரல் மந்த் கரண்ட் அஃபேர்ஸ் தான் படிக்க சொல்லியிருக்கோம். இந்த வாரம் இதை தெளிவாக படித்து டெஸ்ட்டுக்கு ரெடி ஆயிருங்க.
அடுத்த வாரம் என்ன பிளான்ங்கிறத அடுத்த வாரம் பார்க்கலாம். ஏன்னா எக்ஸாம் ரொம்ப பக்கத்தில் வந்துருச்சுப்பா. நம்ம ஃபுல் ரிவிஷன் போக வேண்டிய நேரத்தில் இருக்கோம். அதனால் கொஞ்சம் குயிக்காக படிச்சிருங்க. சரிங்களா? தேங்க்யூ.